வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு க்யூட்டான ஒரு பர்த்டே ஃபோட்டோ எடிட்டிங் எப்படி காலண்டர் ஸ்டைல் எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு எல்லோரும் ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோரில் இருக்கும், இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். கீழே ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். எடிட் எ ஃபோட்டோன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். மேலே உங்களுக்கு பேக்ரவுண்டுன்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு மேலே நிறைய கலர்ஸ் இருக்கும், அதில் பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலரை வந்து செலக்ட் பண்ணுங்கள். கிராப் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். எகைன் கிராப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ரேஷோஸ் எல்லாமே இருக்கும். இதில் போர்ட்ரைட் அப்படின்னு போட்டு இன்ஸ்டாகிராம் லோகோ போட்டு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு டிக் ஐக்கான கொடுத்துருங்க. இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட் ஃபோட்டோன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. அந்த குரூப்பில் இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான மெட்டீரியல் வரை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கிராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் கரெக்டாக அந்த இமேஜ் தெரிகிற அளவுக்கு கிராப் பண்ணி டிக் ஐக்கான கொடுத்துருங்க. மறுபடியும் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் கான்ட்ராஸ்ட்னு இருக்கும். ஸோ கான்ட்ராஸ்ட்டை கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க. லைட்டாக மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஹைலைட்ஸ்னு இருக்கும். ஸோ ஹைலைட்ஸை மோஸ்ட்லி ஃபுல்லாக கூட இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அந்த இமேஜை கரெக்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அதுலேயும் நம்ம ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜூம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ மீடியம் சைஸில் உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு இது பண்ணிவிட்டு சென்டரில் உங்களோட ஃபோட்டோ கரெக்டாக இருக்கிற மாதிரி அந்த பார்டர் ஷோ ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக உங்களோட ஃபோட்டோஸை நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ அந்த மேலே பார்த்தீங்கன்னா லேயர் ஆப்ஷன் இருக்கும், அந்த லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த பேக்ரவுண்ட் இமேஜை இந்த மாதிரி அதை வந்து லாக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ மறுபடியும் கீழே ஆட் ஃபோட்டோ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோவை அந்த ஃப்ரேம்குள்ளே செட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ எனி ஒன் ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். இப்போ அந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பேக்ரவுண்டில் அந்த ஃப்ரேம் அளவுக்கு உங்களோட இமேஜஸை இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிடுங்க. ஸோ ஜூம் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிளெண்ட் ஆப்ஷன் வரும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து செட் ஆகிடும். இப்போ உங்களோட ஃபேஸ் வந்து கரெக்டாக அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே ஷோ ஆகுதான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அலைட்மெண்ட் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபோட்டோவை. இப்போ கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்டு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவுக்கு கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ மறுபடியும் கீழே ஆட் ஃபோட்டோ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு லைட் பிஎன்ஜி இமேஜ் கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுவும் அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கான்ட்ராஸ்ட்னு இருக்கும், அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, ஒரு 45 அந்த மாதிரி கொடுத்துருங்க. ஸோ அதே மாதிரி HUE அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதோட கலர்ஸை வந்து நீங்கள் என்ன கலர் மாற்றலான்னு நினைக்கிறீங்களோ அந்த கலரை வந்து நீங்கள் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஏதோ ஒரு பிங்க் கலர் மாதிரி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பிளெண்ட் ஆப்ஷன் வரும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ அந்த இமேஜை ஜூம் பண்ணிவிடுங்க. ஜூம் பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக உங்களோட ஃபேஸில் லைட்டாக அந்த பட்டர்ஃப்ளையில் லைட்டாக ஷோ ஆகணும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. குறைங்க இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அந்த லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சைடில் கிளிக் பண்ணி அந்த லைட் இமேஜ் மேலே கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் எடுத்துகிட்டு மறுபடியும் லேயர் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த மாதிரி கீழே சைடில் இந்த சைடில் செட் பண்ணுங்கள். செட் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி HUE ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அதோட கலர்ஸை வந்து நீங்கள் வேறு ஏதாவது கலர்ஸை மாற்றுறீங்க அப்படின்னா அதை மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது என்ன கலர் நீங்கள் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிடுங்க. அதே மாதிரி கான்ட்ராஸ்ட்னு இருக்கும். ஸோ கான்ட்ராஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க, அப்போ தான் அது கொஞ்சம் உங்களுக்கு கரெக்டாக வந்து ஷோ ஆகும். இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு கரெக்டாக உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் அந்த லைட்டிங் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை கரெக்டாக வந்துட்டு அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த செட்டிங் எல்லாமே பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஆட் ஃபோட்டோ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோவை ஃப்ரண்ட்டில் பெருசாக வைக்கலான்னு நினைக்கிறீங்களோ எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியலனா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ பார்த்து உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சிருக்க ஃபோட்டோவே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஃபுல் சைஸாக இருந்தாலும் சரி இல்லை இந்த மாதிரி ஆஃப் சைஸாக இருந்தாலும் சரி தேவையான அளவுக்கு உங்கள் ஃபோட்டோஸை ஜூம் பண்ணிவிடுங்க. ஸோ ரொம்ப ஜூம் பண்ண வேணாம், ஏன்னா நம்ம கீழே டெக்ஸ்ட்டெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். அதனால் மீடியம் சைஸை உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை கரெக்டாக வந்துட்டு இந்த மாதிரி ஜூம் பண்ணி செட் பண்ணிடுங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஷேடோன்னு இருக்கும், அந்த ஷேடோவை எனேபிள் பண்ணிக்கோங்க. கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்டு பொசிஷன் இதெல்லாம் இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணி எந்த அளவுக்கு ஷேடோ வேணும்னு நினைக்கிறீங்களோ அதோட இதை ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பொசிஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக உங்களுக்கு எந்த பொசிஷனில் உங்கள் ஃபோட்டோஸ் வந்து வேணும்னு நினைக்கிறீங்களோ ஷேடோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இப்போ இருக்கும். இப்போ மறுபடியும் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஆட் ஃபோட்டோ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த காலண்டர் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன் மார்ச் மந்தோடது. ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுவரை வீடியோக்கு யாராவது லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கொஞ்சம் லைக் பண்ணிவிடுங்க. இப்போ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க. பிளெண்ட் ஆப்ஷன் வரும், அதில் மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஸோ இப்போ அந்த இமேஜை கொஞ்சம் ஜூம் பண்ணி கீழே இப்போ நான் எப்படி சைடாக உங்களுக்கு செட் பண்ணியிருக்கேன்றதை பாருங்கள். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி சைடில் வந்து செட் பண்ணிக்கோ. உங்களுக்கு வேறு மந்த் வேணும் அப்படின்னா நீங்கள்
க்ரோம்லேயோ இதிலே சர்ச் பண்ணிங்கன்னா இமேஜஸ் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் கீழே ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆட் ஃபோட்டோ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு ஹார்ட் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கிராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி என்னோட நேமை மட்டும் கிராப் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளண்ட் ஆப்ஷன் வரும். அதில் மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துட்டு எந்த டேட்டில் பர்த்டேவோ அந்த டேட் மேலே அதை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி டேட் மேலே மென்ஷன் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களோட டேட் என்னவோ பர்த்டே டேட்டு அது மேலே மென்ஷன் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் யாருக்கு வேணாலே டெடிகேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை கரெக்டாக பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் கீழே ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ டெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே அப்படின்னு வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் டெக்ஸ்ட் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கலரு டெக்ஸ்ட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும், கலரு, ஃபாண்டு இதெல்லாம். ஸோ ஃபாண்டு என்ன வேணுமோ அந்த ஃபாண்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு போல்டான ஃபாண்டு ஏதோ ஒன்று வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோட்டோவை லைட்டாக டச் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபோட்டோவை லாக் பண்ணிக்கோங்க. அந்த லேயர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நான் சொல்லி கொடுத்துருப்பேன் அந்த லாக் பண்ணுறது. ஸோ அதை யூஸ் பண்ணி உங்களோட ஃபோட்டோஸை வந்து நீங்கள் லாக் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஹாப்பி பர்த்டேன்றதை இந்த இடத்துல இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் கீழே ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி யாருக்கு பர்த்டே மேக் பண்ண போகிறீங்களோ அவங்களோட நேமை வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. கீழே பாருங்கள் கலர் ஆட் பண்ணுறது இருக்கும், என்ன கலர் வேணுமோ ஆட் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுங்க. ஸோ நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரெட் கலர் இந்த கலர் சூஸ் பண்ணிக்கலாம். என்ன கலர் நீங்கள் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ நான் ரெட் கலரை சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு டபுள்யூ ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபாண்ட் இப்போ ஜாயிங் லெட்டரில் இருக்கிற மாதிரி, ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து போல்டாக கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜாயிங் லெட்டரில் மாதிரி இருக்கிற மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் பார்க்க உங்களோட ஃபோட்டோ. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதை கீழே இந்த மாதிரி அதுக்கு கீழே செட் பண்ணிக்கலாம். அந்த டெக்ஸ்ட்டுக்கும் அதே மாதிரி தான். உங்களுக்கு ஷேடோலாம் வேணும் அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேடோ இருக்கும். ஷேடோவெல்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம், வேணாம் அப்படின்னா விட்டுறலாம். அது யுவர் சாய்ஸ் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். உங்களோட நேமுக்கு மட்டும் அந்த இது வேணும் அப்படின்னா அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட நேமு எல்லாம் ஆட் பண்ணிட்டு கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். அந்த இடத்துல ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை ஏதாவது சென்டென்ஸ் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது ஃப்ளவர்ஸ் எமோஜிஸ் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. மேலே உங்களுக்கு டவுன்லோட் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி என்ன குவாலிட்டியில் வேணுமோ, இல்லை நார்மலாக உங்களுக்கு குவாலிட்டி வந்துடும். ஸோ நீங்கள் மட்டும் சேவ் மட்டும் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்னாப்சீட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஜஸ்ட் கலர் கரெக்ஷன் மட்டும் பண்ணிடலாம். அதுவும் ப்ளே ஸ்டோர்லேயே இருக்கும். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ஃபோட்டோ எடிட் பண்ணிங்களோ அதை செலக்ட் பண்ணிடுங்க. டூல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு டூன் இமேஜை செலக்ட் பண்ணி லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே இருக்கும். உங்களோட ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ஃபோட்டோஸ்க்கு ஆட் பண்ணிடுங்க. கீழே டூல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டீட்டெயில்னு இருக்கும், டீட்டெயிலை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வந்து ஷார்ப்னஸ் ஆகும். அதையும் டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபோட்டோவை சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நெக்ஸ்ட் எந்த டைப்பில் எடிட் பண்ணலான்றதும் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.